இங்கே எல்லோரும் கருவாடு காய்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கே ஐரோப்பாவில் இப்போ 37லேருந்து 40°C கிட்ட வெப்பநிலை போய்கொண்டிருக்கு. இப்போ அதால் அரசாங்கமே அறிவிச்சிருக்கு, கண்ணுக்கு கூலிங் கிளாஸ், தலைக்கு தொப்பி, அதோட வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துக்கொண்டு வெளியில் வரவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதோட உங்களோட பொடியை ஹைட்ரஜன், அதை உடம்பை நீர்த்தன்மையாக வச்சுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதால் போதுமானவரை நீர் இருந்த சொல்லியிருக்குது. திடீரென்று பார்த்தா ஃபேன், கூலர், இந்த ஏசி, தண்ணி, வாட்டர்மெலனு கூட பஞ்சம் வந்தது போல் எல்லா ஜனங்களும் அதெல்லாம் அள்ளிட்டு கடையெல்லாம் அந்த ராக்குகள் எல்லாம் வெறுமனே தான் கிடந்தது. அப்புறம் நானும் ஒரு ஃபேனை வேண்டிட்டு வந்து மகள் தான் போட்டுனது. அப்புறம் மேலால் கொஞ்சம் நான் இறுக்கி விட்டேன். அவள் சின்னால் தானே, அவளோட ஃபிட்டிங் எப்படி இருக்கோ தெரியலண்டு ஆட்டோ. இது அவள் தான் போட்டி எடுத்தது. 35-36 இதை பாகண்டு போனாலே அது ஏசி தான் வீட்டுக்குள்ளே போடணும், இல்லாட்டி கஷ்டம். இந்த இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு வந்து உடம்பெல்லாம் பொக்களிக்கிறதும் சத்தியும் அப்படி அதுகளால் தாங்க இல்லாது. நானும் ஒரு பிள்ளை விட்டு ஏசி தான் வேண்டியிருக்கணும். அதோட தண்ணி முடிஞ்சதால் இப்போ என் ஃப்ரெண்ட் சொன்னால் இப்போ இங்கே ஃபில்டர் ஒன்று வேண்டி தண்ணி ரப்பிப்பாவீங்கன்னு சொல்லி ஜெர்மனியில் இருக்கிற கோடி சூப்பர் மார்க்கெட் அங்கே போனேன். அங்கே 5 ஃபில்டர் தான் இருந்தது. அதுவும் பில் பட்டு போயிட்டுது. ஃபேன் கூட எல்லாம் பில் பட்டு போயிட்டு சொன்னால் நெக்ஸ்ட் வீக் தான் வருமெண்டு. அப்போ நான் இந்த ஃபில்டரை விலையே பார்க்கல, உடனே எடுத்துட்டேன்னு விட்டால் இதுவும் கிடைக்காது. மற்றது வெயில் வழியாக அலைஞ்சு திரிஞ்சு தேடவும் மேலாதண்டு. இதுதான் அதில் அந்த ஃபில்டர் மூடி. இது வந்து இதே மாதிரி இன்னொன்று, இதுதான் ஃபில்டர். இந்த கையில் வச்சுருக்கிற இந்த சின்ன பாக்ஸ் இதுதான் தண்ணியை வடிகட்டி தரும். இது மாதிரி 2 வச்சுருந்தாங்க. ஆனால் செப்ரேட்டாக வேறு அது விற்கிது. 6 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் அந்த 2 முடிஞ்சதுன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா அது வண்டி செப்ரேட்டாக வண்டி அதை பாவிக்க வேணும். இப்போ இது வந்து இதுக்கு வந்து கேரண்டி எவ்வளோ தரல. ஆனால் சொன்னால் 2 கிழமைக்குள்ளே பழுதாகனா நாங்கள் திருப்பி தருவோம், கொண்டு வாங்கண்டு. இப்போ வந்து நார்மல் வாட்டரால், அதாவது உங்களோட ரூம் டெம்பரேச்சர் தண்ணியால் இதை நீங்கள் எல்லாத்தையும் கழுவி எடுக்கணும். ஏன்னா அதில் டஸ்ட் இருக்கும். எப்போ பேக்கிங் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ இதை போடுறோம் ஃபில்டரை பாருங்கள், அது மிதக்குது. அதில் சொல்லியிருக்கு 3 நிமிஷத்துக்கு இதை தண்ணிக்குள்ளே போட்டு ஷேக் பண்ணி போட்டு விடட்டாமண்டு. இப்போ நான் அதே மாதிரி 3 நிமிஷத்துக்கு ஷேக் பண்ணுறேன். நீங்கள் இதை குலுக்க மறந்தீங்கன்னா சிலுக்க நினைங்க. இப்போ சிலுக்கில் இப்போ எல்லாருமே குலுக்குறாங்க தான். இப்போ பாருங்கள், அதை குலுக்கி போட்டு விட்ட உடனே தண்ணிக்கு அடியில் விழுந்து கிடக்குது. இப்போ அந்த தண்ணியை ஊற்றி விட்டுட்டு திரும்ப நீங்கள் இது குடிக்கிறதுக்குள்ள தண்ணி, பைப் தண்ணியை பாவிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் ஃபில்டரை போட்டு அது நல்லா வடித்ததுக்கு பிறகு இந்த தண்ணியை நீங்கள் குடிக்க எடுக்க வேணாம். ஃபஸ்ட்டாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிற தண்ணியை குடிக்கக்கூடாது. அதை நீங்கள் மரத்துக்கு ஏதோ ஊற்றி விடலாம். ஃபிஷ் டேங்க் இருந்தால் அதுக்குள்ளே ஊற்றி விடலாம், இல்லாட்டி மரங்களுக்கு ஊற்றி விடலாம். அதுக்கு பிறகு வடிக்கிற தண்ணியை தான் நீங்கள் குடிக்க எடுக்க வேணும். இதை நீங்கள் இந்த ஜக்கோடு சேர்த்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட வீட்டுக்குள்ளே இந்த இடத்துலையும் வைக்கலாம். ஆனால் சூரிய வெளிச்சம் விழுற அந்த இடத்துல மட்டும் இதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃபில்டர் ஜக்கை. அதாவது உங்களோட ரூம் ஜன்னலோரமோ இல்லை கிச்சன் ஜன்னலோரமோ டிரெக்டாக சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இடங்களில் இந்த தண்ணியோட இந்த ஃபில்டர் ஜக்கை வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் அதில் மைக்ரோ பிளாஸ்டிக் சேர வாய்ப்பு இருக்குது. அது அப்படியோ தண்ணியோட கலந்து எங்களோட உடம்புக்குள்ளே போய் எங்களுக்கு வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இது தவிர தண்ணியை கொதிக்க வச்சு சுடையும் அப்படியே விடக்கூடாது. சிலர் அந்த வேலையும் செய்கிறது. இப்போ நீங்கள் கொதிக்க வைக்கிறதுல அந்த கிருமி அழியும்.
அதில் இருக்கிற கந்தல்கள் இதுகள் எல்லாம் இப்படி வடிகட்டுறதுல தான் போகும். அப்போ கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்க வேணும். இப்போ அந்த தண்ணியை ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபில்டர் பண்ண அந்த தண்ணியை ஊற்றி போட்டு அதை நீங்கள் இப்போ வேஸ்ட் ஆக்காமல் பூ மரங்களுக்கோ இல்லை ஃபிஷ் டேங்க் இருந்தால் அதுகளுக்குள்ளேயே விடலாம். ஊற்றிருப்ப செகண்ட் டைம் அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணியிருக்கிறது குடிக்கலாம். சிலர் செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணுறதையும் ஊற்றி விடுவாங்க. ஊற்றி விட்டு தேர்ட் டைம் ஃபில்டர் பண்ணுறது தான் குடிப்பாங்க. சரி, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றியுடன் தீபா.